ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 15th டிசம்பர் 1950 இதே நாளில் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் வல்லபாய் பட்டேல் அவர்கள் மறைந்த தினம் என்று. இவர் 31st அக்டோபர் 1875 பம்பாய் மாநகரில் பிறக்கிறார். காந்தியுடைய ஒத்துழையா இயக்கம், குயிட் இந்தியா இயக்கம் போன்ற போராட்டங்களில் பங்கு கொண்டு இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர். அதேபோல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் ஹோம் மினிஸ்டர் பிளஸ் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் என்ற பதவி வகிக்கிறார். முக்கியமாக அந்த சமயத்தில் இந்து முஸ்லீம் கலவரம் பார்ட்டிஷனை ஒட்டி நடந்தது. அப்போது அதையெல்லாம் வெற்றிகரமாக அடக்கி அமைதியை நிலைநாட்டியவர் இவர். சில மாதங்கள் சுதந்திரம் அடைந்த சில மாதங்களுக்குள் பாகிஸ்தான் காஷ்மீர் அட்டாக் பண்ணும்போது காஷ்மீர் மன்னன் ஹரி சிங் இந்தியாவுடைய உதவி கேட்க அப்போது பட்டேல் அங்கே ஸ்ரீநகர் சென்று அந்த மன்னனுடன் பேசி காஷ்மீரை இந்தியாவோட இணைப்பதற்கு வழிவகுக்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோன்னா இந்தியா அந்த சுதந்திரம் அடையும் போது கிட்டத்தட்ட 550 சமஸ்தானங்கள் தனிப்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. இவற்றை எல்லாத்தையும் இந்தியாவோட இணைத்த பெருமை பட்டேலை சேரும் என்று சொல்லலாம். மைசூர் மகாராஜா போய் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ண உடனே அவர் இந்தியாவோட இணைந்த ஒத்துக்கொண்டார். திருவாங்கூர் மகாராஜா கிட்டத்தட்ட 1 வருஷம் பேசி அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கொண்டார். ஹைதராபாத் நிஜாம் என்ன பேசினாலும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்புறம் அவர் மேல மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்து அவர் இந்தியாவோட ஹைதராபாத் இணைக்கப்பட்டது. இந்த பெருமைக்குரிய பட்டேல். ஆனா மனிதர்கள் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய நேருக்கும் அவருக்கும் எப்பவும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும். முக்கியமா பார்த்தோன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரசிடென்டா பாபு ராஜேந்திர பிரசாத் வருகிறார். ஆனால் நேரு ராஜாஜி தான் பிரசிடென்டா வரணும்னு நினைக்கிறார். பட்டேல் ராஜேந்திர பிரசாத் வரணும்னு நினைக்கிறார். காங்கிரஸ் ராஜேந்திர பிரசாத்தை ஆதரித்து அவர் அதிக வாட்டுகள் ஓட்டுல மேல வரார். இது நேருவுக்கு பிடிக்கல. அதே மாதிரி திபெத் மேல சைனா அட்டாக் பண்ற வரும்போது திபெத்துக்கு உதவியா இந்தியா அங்க செல்லணும்னு பட்டேல் விரும்புகிறார். நேரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்து கொண்டே இருந்தது. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா காந்தி இறந்த அன்றைக்கு, அதாவது 30th ஜனவரி 1948 காந்தி சந்தித்த கடைசி மனிதர் என்று சொன்னால் பட்டேல் தான். இவர் நேரு அந்த மனஸ்தாபம் காரணமாக கேபினெட்ல இருந்து ரிசைன் பண்ணணும்னு கேட்கிறாரு. ஆனா காந்தி ஒத்துக்கொள்ளவில்லை. 2 பேரோட சர்வீசஸ் இந்தியாவுக்கு தேவைப்படுன்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு போகிறார். அதுக்குள்ள டிலே ஆயிடுது. சாதாரணமா இவர் இருக்கிற அந்த ரூம்ல இருந்து அந்த ஸ்டேஜுக்கு இப்படி நடைபாதை வழியா போகணும். ஆனா டிலே ஆனது காரணமாக மக்களை விரக்கி கொண்டு போகிறார். அப்போ கோட்சே இவரை சுட்டு விடுகிறார் காந்தியை. இதுக்கு அப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் பட்டேலுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கப்புறம் 2 years கழிச்சு 1915 போது அவர் செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வரும்போது இறக்கிறார். இந்த உயர்ந்த மனிதனுக்கு உலகிலேயே உயர்ந்த சிலை கிட்டத்தட்ட 600 அடி ஹைட்ல ஒரு சிலை குஜராத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது.